ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாச காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. நாளை காலைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் மினிமம் அவைலபிளாக இருக்குது. ஏப்ரலில் ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு போகக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே ஃபுல்லாகிடுச்சு. தமிழ்நாடு டூரிசமில் பேக்கேஜ் டூராக அழைச்சிட்டு போகிறாங்க. அதில் அவைலபிளாக இருக்குது. டிடிடிசி ஆன்லைன் சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணி லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டூர் பேக்கேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. திருப்பதி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சென்னையிலேருந்து செலக்ட் பண்ணுறேன். வால்வோ ஏசியில் ஒன் டே பேக்கேஜ் டூராக அழைச்சிட்டு போகிறாங்க. சென்னையிலேயே பிக்கப் பண்ணிவிட்டு சென்னையிலேயே ட்ராப் பண்ணுவாங்க. மார்னிங் ஃபுட்டு கொடுத்துருவாங்க, லஞ்சு கொடுத்துருவாங்க. 300 ரூபாய் தரிசனம் வழியாக திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கும் அழைச்சிட்டு போவாங்க. அடுத்து கீழ் திருப்பதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலுக்கும் அழைச்சிட்டு போவாங்க. ஏப்ரலில் க்ரீன் கலரில் இருக்கிறதுக்கெலாம் டிக்கெட்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஏப்ரல் 9ஆம் தேதி உகாதியை முன்னிட்டு இன்றைக்கி கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் நடந்தது, அதை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆனுவல் ஃபெஸ்டிவல் நடக்கிறதுக்கு முதல்ல வர செவ்வாய்க்கிழமை கோயிலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க, சுத்தி செய்கிறது. ஸோ அது காலையில் நடந்தது. கீழ் திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலையும் ஏப்ரல் 9ஆம் தேதி உகாதி ஆஸ்தானம் செய்கிறாங்க. அதை முன்னிட்டு ஏப்ரல் 4ஆம் தேதி கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் கோயிலை சுத்தி பண்ணுறது செய்கிறாங்க. ஸோ 4ஆம் தேதி காலையில் 7 to 9 கோயில் சுத்தி பண்ணுறது இருக்கிறதுனால அதுக்கப்புறமா 9:30 மணிலேருந்து தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவோம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நாளை காலைக்கு உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 1லேருந்து 2 மணி நேரம் ஆகலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்ய தர்ஷன் டோக்கனில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் ஆதார் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 12லேருந்து 14 மணி நேரம் ஆகலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 62,439 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.61 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 22,027 பேர். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.